பிரைஸ் தி லார்ட். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். ஜெபத்தை பற்றி நாம் தொடர் செய்தியாக தினந்தோறும் தியானிக்கிறோம். இந்த பரமண்டல ஜெபத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மன்னிப்பை பற்றி ஜெபத்தில் இங்கு வலியுறுத்துகிறார். ஃபர்கிவ்னஸ். மனிதன் தேவனிடத்தில் பெற்ற அந்த மன்னிப்பை பிறருக்கும் அந்த மன்னிப்பினுடைய செயலை வாழ்க்கையில் வெளிப்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஜெபிக்க நம்ம கற்றுக் கொடுத்த போது மன்னிப்பு நம்ம ஜெபத்துல வளர வேண்டும் என்றால், எவ்வளவு தூரம் நம்ம ஜெபத்துல வளர வேண்டும் என்று நம்மை அர்ப்பணித்திருக்கிறோமோ அவ்வளவு தூரம் பிறரை மன்னிக்கிறதுல நாம் முதிர்ச்சி அடையும்படி வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளில் நம்முடைய தனி ஜெபத்துல நம்மளை தற்பரிசோதனை செய்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு மூலையில யாரை பற்றியாவது மனக்கசப்பு இருக்குமாயின் அந்த கசப்பு இருதயம் அநேக ஆசீர்வாதங்களை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு தடையா இருக்கும். சில நேரங்களிலே நம்முடைய சமாதான குறைவு, நம்முடைய வாழ்க்கையில யாரை நாம் மன்னிக்காமல் இருக்கிறோமோ அந்த இடத்துல அது ஒரு சமாதான குறைவாகவே இருக்கும். பல நாள்பட்ட வியாதியில் இருந்தாலும் மன ரீதியான கவலைகள் பெருகுவதற்கு மன்னிக்க முடியாத ஒரு இடத்துல ஏதாவது ஒரு நபரோ இல்ல சூழ்நிலையோ இல்லை சம்பவமோ ஏதாவது இருந்தாலும், ஆண்டவரே எனக்கு மன்னிக்க கிருபை தாருன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு கூட நாம் மன்னிக்கும் போது வேதம் சொல்லியிருக்கிறது, தேவனிடத்தில் மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறோம். தேவ சமூகத்துல வரும்போதெல்லாம் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனிடத்தில் முதலாவது நாம் அவருடைய சமூகத்துல சேர வேண்டும் என்றால், அவருடைய பிரசன்னத்துல மூழ்க வேண்டும் என்றால் ஃபர்கிவ்னஸ். கர்த்தர் நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் முற்றிலும் அவர் ரத்தத்தினாலே கழுவி நம்மளை சுத்திகரித்து நம்மை மன்னித்தார். நாம் பெற்றுக்கொண்ட அந்த மன்னிப்பு பிறருக்கும் செலுத்தும்படியான தேவனுடைய எதிர்பார்ப்பும் தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. நாம் ஜெபிக்கும் போது நாம் ஜெபிக்கணும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களையும் மன்னித்தரலும். எனக்கு பிரியமானவர்களே, இந்த நேரத்துல இந்த ஜெபத்தை முடிந்த உடனே உங்கள் வாழ்க்கையில ஒரு தனிப்பட்ட நேரத்துல தேவனோடு நேரம் எடுத்து, ஆண்டவரே என் வாழ்க்கையில எந்தெந்த இடத்துலலாம் இன்னும் மன்னிக்கப்படாத இடம் இருக்குதோ என்னை ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல தாழ்த்துகிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். ஒரு புதிய தெய்வீக பிரசனத்துக்குள்ள நம்முடைய வாழ்க்கை நிரம்பும். கர்த்தர் இந்த வார்த்தையினாலே கர்த்தர் நம்மை நிரப்பும்படி எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களையும் நீர் மன்னிக்கும்படி உங்களுடைய பாதத்துல உங்க இரக்கத்துக்கு கெஞ்சுக்கிறோம். ஆண்டவரே, எத்தனையோ நேரத்துல உமக்கு விரோதமாக ஆண்டவரே எங்களுடைய மீறுதல்கள், எங்கள் பாவங்கள், எங்கள் அக்கிரமங்கள், எங்களுடைய கீழ்ப்படியாமைகள் இருக்கும் போதெல்லாம் ஆண்டவரே எங்களை உங்களுடைய சமூகத்துல எப்போதெல்லாம் வருகிறோமோ எங்களுடைய கண்ணீருக்கு நீர் பலன் கொடுத்து எங்களை மீண்டும் அரவணைத்து எங்களுக்கு புது வாழ்வு கொடுக்கிற தெய்வமே, நாங்களும் பிறரை மன்னிக்கத்தக்க எங்கள் இருதயம் சுத்தமா இருக்கும்படி ஜெபிக்கிறாப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்துல யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவர்களுக்கும் இந்த வார்த்தையில் உண்டான ஆசீர்வாதங்களை நீர் தரும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.